இவங்க அப்படி இழுக்கிறப்ப என்ன ஆகும் தெரியுமா, அந்த தூள் லப்பர் மாதிரி இங்கே வெளியே இழுத்துக்கிட்டே வரும். நம்ம கொடுத்தோம்னா அது மெதுவாக நெஸ்லையை வந்து லாஸ்ட்டாக கொண்டு வரப்போ பொறுமையாகவே வெளியிடுங்க. அப்போ தான் வந்து அது இதாகும். இல்லைன்னா நீங்கள் பாடுறதுல அந்த மாதிரி சுருக்கங்கள் வந்து இதாகும். பாயிண்ட் வந்து இங்கே வரும். கீழே அமுத்திட்டிங்களா? இப்போ இந்த பாயிண்டை கொஞ்சம் லைட்டாக இப்படி திருக்குறோம். இப்படி திருக்கணும்னா நமக்கு வந்து பெரிய தையல் வரும். நம்ம அப்போ அதை அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான். இது வந்து நம்ம எதுக்குன்னா இந்த ஜக்காவை வச்சு இந்த தையல் மட்டும் நம்ம சென்டரில் போடணும். இந்த உள்ள இது பண்ணுங்க. சென்டரில் வச்சுட்டு இப்போ லைட்டாக மடித்து இங்கே சென்டரில். அப்போ தான் இது நமக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். பொறுமையாக அப்படியே நமக்கு இது வந்து எம்மிங் பண்ணுறதுக்காக கையில் தையணும். அது லாஸ்ட் வரைக்கும் அப்படியே கொண்டு வந்துடுங்க.